இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குன்னு வாங்கி வீட்டில் யூஸ் பண்ணாமலே வச்சு, அதுக்கு நம்ம வீட்டில் பார்த்துட்டு அது இது எதுக்கு வாங்கினா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண பொருள் என்னென்னு பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் அப்படி பொருள் இருக்குது. இதுதாங்க பார்க்க அழகாக இருக்குன்னு வாங்கினேன். ஆனால் இது யூஸ் பண்ணவே இல்லை. எங்கள் வீட்டில் இது எதுக்கு வாங்கினான்னு கேட்டு அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன். அப்புறம் இது எண்ணெய் ஊற்றி வைக்க அழகாக இருக்குன்னு எடுத்தேங்க. ஆனால் கடையிலலாம் வாங்கலை. எங்கள் பசங்களுக்கு சைக்கிள் வாங்கினப்போ இதில் இருந்தது. எடுக்கிறப்பே சொன்னாங்க, இது நீ செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன்னு. அதே மாதிரி 2 டைம் தான் இது வரைக்கும் இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். அப்புறம் சும்மாவே தான் இருக்குது. அப்புறம் இது அன்னைக்கு இப்போ ரீசெண்டாக தான் வாங்கிட்டு வந்தேன். கன்னியாகுமரி போயிட்டு இருக்கிற ஆப்பையே நீ யூஸ் பண்ண மாட்டேங்க, இதெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சொன்னதுக்காகவே டெய்லி இப்போ இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு வாங்குறேன்னு திட்டினாங்க. ஆனால் இப்போ யூஸ் ஆகுதுங்க. இதெல்லாம் டெய்லி அவங்க குழம்பு கொண்டு போகிறாங்க, பொரியல் கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டப்பா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சன்னா ஸ்டோரில் எடுத்தேன். சோப்பு உள்ளே போட்டு இருந்துச்சு. பார்க்கறது அழகாக இருக்குன்னு வாங்கினேன். ஆனாலும் இதுக்கும் ரொம்ப திட்டினாங்க, பிளாஸ்டிக் டப்பாவை பிறக்குதுன்னு. ஆனால் வெளியே எங்கேயாச்சும் போகிறப்போ சாப்பாடு அன்றைக்கெலாம் கொண்டு போயிருந்தோம். அப்போ நான் அவங்ககிட்ட இதை சொல்லி காமிச்சேன். யூஸ் ஆகுது பார்த்தீங்களா? இப்படியும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்ததுன்னா ஆசைப்பட்டு வாங்கி அதை யூஸ் பண்ணாமல் வீட்டில் கேட்டு அப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.